என்றைக்குமே தமிழக அரசியல்ல இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மாவர்களை மையப்படுத்திதான் தமிழக அரசியல் இருக்கிறது என்பதை அம்மா இருக்கும் போதெல்லாம் அம்மா விமர்சனம் செய்திருக்கலாம். இன்னைக்கு அம்மாவின் பெயரை படத்தையும் பயன்படுத்துகின்ற நிலை இன்னைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைதான் அம்மாவின் பெயரையோ படத்தையோ பயன்படுத்துவதற்கு முழு அதிகாரமும் முழு உரிமையும் பெற்றவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் அரசியல்ல கடம் பதித்தது, அரசியல்ல முதலாக அணியெடுத்தது. 1982 புரட்சி தலைவர் தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னை இணைத்து கொண்ட நாள் முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை அமைச்சராக, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக பல்வேறு நிலைகளில் புரட்சி தலைவர் மறைவு வரை இந்த இயக்கத்தில் தொடர்ந்து பணியாற்றி புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2 அணிகளாக பிரிந்தாலும் கால கட்டாயத்தின் நேரம் புரட்சி தலைவர் அம்மாவின் தலைமையில ஒரே இயக்கம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு 4 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை தாங்கி நடத்தியது. 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்கால முதல்வராக பணியாற்றி இப்படி இருக்கின்ற சூழ்நிலை அம்மாவின் பெயரை பயன்படுத்தி யார் தார்மீக உண்மையை தகுதியும் படைத்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் வாக்குறுதிக்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது அந்த மக்களுக்கும் தெரியும். எனவே இது ஒரு வெட்ட வெளிச்சமாக அரசியலுக்காக அம்மாவின் படத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் டிடிவி தலைவர் அவர்களெல்லாம் கூட்டணி இருந்தாலும் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரல, அவர்கள் தனியாக இயக்கத்தை கண்டிப்பார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கு அம்மாவுக்கு சம்பந்தமே அந்த இயக்கத்துக்கு அதிமுக என்று சொல்பவர்களுக்கு தான், அதிமுக உறுப்பினராக இருப்பவர்களுக்கு தான் அம்மாவின் பெயரையோ பணத்தையும் பயன்படுத்துகிற தார்மீக உரிமை இருக்குது. இல்ல அண்ணாமலை எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாஜக தமிழ்நாட்டு தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதில் எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழிபடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல மத்தியில எந்த அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால்தான் தமிழகத்திற்கு போதிய நிதிகளை பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற கொள்கையில இருந்தவர். அதைத்தான் அதனால்தான் முதல்ல பாரதிய ஜனதா ஆட்சி நேரத்தில் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு கூட சரண் சிங் பாரத பிரதமராக வந்த நேரத்துல அவருக்கும் ஆதரவு அளித்து விட்டு 2 அமைச்சர்கள் தமிழகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் சத்யவாணி பாலா முதல்வர் என்ற 2 மத்திய அமைச்சர்கள் பெற்று மாநில கட்சி குறிப்பாக தமிழகத்துல மத்திய அரசுல பங்கு பெற முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில அந்த எடப்பாடி அவர்களும் அம்மாவின் மறைக்கு பிறகு இருந்த காலகட்டத்துல அந்த ஒரு கடுமையான காலகட்டத்துல மத்திய அரசோடு இணக்கமாக சென்றால் தமிழகத்துடைய வளர்ச்சி சார்ந்த பணிகளை நாம் பெற முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும் என்ற புரட்சி தலைவர் வழியில எடப்பாடியார் அந்த கொள்கை எடுத்தார். ஆனால் 4 ஆண்டுகள் நாங்கள் அவரோடு இணைந்து பயணித்தோம். அடுத்த தேர்தல் வரையும் கூட 4 ஆண்டுகள் கூட தேர்தல் கூட இருந்தோம். ஆனால் தொடர்ந்து அவர் மத்திய அரசுல இருந்தார், அதிகாரத்துல இன்றைக்கு இருக்கின்றார். தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் குறிப்பாக காலங்காலமா தீர்த்த கட்சி தீர்ப்பு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எய்ம்ஸ் மருத்துவமனை, தமிழர் நீட் தேர்வு விலக்கு, என்எல்சி பிரச்சனை போன்ற முக்கியமான அம்சங்களுக்கு அவரோடு இணக்கமாக இருந்தால் தமிழர்கள் நலன் காக்கப்படும் என்று சொல்லி, ஆனால் மத்தியில் உள்ள பாஜக அது காதலியை வாங்கிக் கொள்ளவில்லை. மேற்கொண்ட சமரசத்துக்கு வழியில்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை என்ற நிலைப்பாடு வந்தவுடன் இனிமேல் பாஜகவோட கூட்டு இல்லை என்ற நிலையில்தான் தவிர அண்ணாமலை என்பது எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை. இன்றைக்கு அண்ணாமலை இருப்பார், நாளைக்கு இன்னொரு மலை வருவார், அதை பத்தி எனக்கு கவலை. பாரதிய ஜனதா தமிழர் நலன் சார்ந்து விரோதம் போகும். அதனால இந்த தேர்தல் எதிர்த்து இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி ஒண்ணு வாங்கி விடுது. 11% வாங்கியிருந்தார். 11% எத்தனை கூட்டணி கட்சி, பாமக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி, அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், போதாக்குறைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே என்ற பாரதிய ஐஜேகே கட்சிகள், இன்னும் பல்வேறு கட்சிகள், தமிழர் முன்னேற்ற கழகம், ஜான்மாடி போன்ற தமிழகத்தில் உள்ள வேற ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி இருந்தார். இந்த கூட்டணியோடு தான் அவர்கள் 12% கூட தாண்டவில்லை. அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த அடிப்படையை பாஜக தலைமையும் புரிந்து கொள்ளவில்லை, இங்கே உள்ள தலைமையும் புரிந்து கொள்ளவில்லை. தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை 10 ஆண்டுகளாக அவர்கள் இருந்து தீர்க்காததன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களோடு இனிமேல் ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு.
அது ஏற்கக்கூடிய கருத்து அல்ல. டாக்டர் பட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு துறையில அதுல வளர்ச்சியாக பெற்றவர்கள், அந்த துறையில சாதித்தவர்கள், சாதனையாளர்கள், அப்படித்தான் டாக்டர் பட்டத்தை அவர்கள் ஆட்சி காலத்துல வேணுங்களா அவர் பிச்சை போட்டு, ஏன்னா அவர் கொச்சைப்படுத்துவதற்கு சரியா இருக்காது. அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர்களை கொச்சைப்படுத்துகிறார் சொன்னால் தகுதியானவர்களுக்கு அவர்கள் அழைக்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்தில் அழைக்காமல் இருந்திருக்கலாம், அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். இதுதான் எங்களுக்கு இந்த அம்மா சட்டமன்றத்திலே இருக்காங்க. சட்டமன்றத்துல கேள்வி எழுப்பலாம் கிடையாது, நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. சட்டமன்றத்திலே முன்னாள் உணவு அமைச்சர் காமராஜ் என்பவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எங்களோடு இந்த 62 தேர்தல் தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் வருவார். கடந்த முறை விவாதத்தின் போது இந்த வெள்ளம் தெளிவாக பேசி அதற்கு போதிய விளக்கத்தை இன்றைக்குள்ள உணவு அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் விளக்கம் தர முடியவில்லை. அவர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. சேசனத்திலே பொருட்கள் இல்லை, இன்னென்ன பொருட்கள் குறிப்பாக இல்லை, என்னென்ன பொருட்களை கலப்படம் இருக்கின்றது என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனால் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கிற நேரத்துல அது தரமற்ற பொருளாக இருந்தது என்பதை ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து வெளிநடப்படம் செய்து அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்த கட்சி அடைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இது சரியாக எடுத்து சொல்லவில்லை என்ற கருத்து சரியானது அல்ல. தேவையான நேரத்துல சட்டமன்றத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பற்றி எதிர்கட்சியில வந்து எடப்பாடியார் அவர்கள் இங்க பதிவு வைத்திருக்கின்றார். சட்டசபை குறிப்பில் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சட்டமன்றத்துல அங்க வைக்க விட்டு, எனவே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அரசியல் ஏதோ இழுப்பை காட்டிக் கொள்வதற்கு அவர் சொல்வதாக இது ரயில்வே நிர்வாகத்தில் இயக்கப்படுகின்ற இந்தியா முழுமைக்கும் முக்கியமான வழித்தடங்கள்ல வந்தே பாரத் என்ற ரயில் சேவை இயக்கப்பட்டு இன்னைக்கு நாடு முழுவதும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது. ஏன்னு சொன்னால் குறைந்த நேரத்தில அதிக தூரத்தை மக்கள் பயணிக்கின்றன வாய்ப்பை பெறுகின்ற அந்த வசதியாக வந்தே பாரத் ரயில் மக்களிடையே பார்க்கப்பட்டது. அதே போல தென்னக ரயில்வேல சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரை அது நமக்கு கோரக்குட்டி வழியாக செல்கின்ற வந்தே பாரத் ரயில் முதலாக இயக்கப்பட்ட நேரத்துல மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். நேரடியாக சென்று சென்னை ரயில்வே பொது மேலாளர் RN சிங் அவர்களை சந்தித்தேன். அது சென்னையிலிருந்து வருகின்ற வழித்தடத்தில் மிக முக்கியமான நகரமாக கோவில்பட்டி ஒரு வர்த்தக மையம், தொழில் சார்ந்த நகரம். அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் போன்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பகுதி, ஒரு 4 மாவட்டங்களுக்கு மையப்பகுதியாக இருக்கின்றது. அதிகமான மக்கள் வட மாநிலங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் அதிகமான ராணுவ வீரர்கள், தொழில் சார்ந்த கோவில்பட்டியில தீப்பெட்டி போன்ற பல்வேறு தொழில்கள் வட மாநிலங்களை சார்ந்திருந்தது. பல்வேறு தூர பயணத்தை செல்கின்ற வசதி வாய்ப்பு பெறுகின்ற நிலையில அந்த ரயில் நிறுத்தம் என்பது மிக அவசியமான ஒன்று என்று கோரிக்கை வைத்தேன். அந்த நேரத்தில் அந்த கோரிக்கை நிராகரி நமக்கு நிறுத்தம் தராமல் விருந்தினருக்கு அடுத்தபடியாக திருநெல்வேலியிலிருந்து சென்று அடைகின்ற நிலையில அந்த ரயில் இயக்கப்பட்டது. அது இந்த பகுதி மக்களிடையே மிகுந்த வருத்தத்தை அளித்தது. அதற்கு பிறகு இப்ப சமீபத்திலே கடந்த மாதம் 20ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வந்து 20ஆம் தேதி ஒரு புதிய ரயிலை சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கின்ற ரயிலை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை ரயில்வே சார் வந்தே பாரத் ரயில். அது ஏதோ காரணங்களுக்காக பிரதமருடைய சுற்றுப்பயணம் தள்ளி வைப்பதன் காரணமாக அந்த நிகழ்ச்சி தள்ளி சென்றது. இதுக்கு இடையில நான் சட்டமன்றம் நடைபெற்ற நேரத்துல தென்னக ரயில்வே பொதுமேலாளர் RN சிங் அவர்களை வந்து இந்த ரயிலை அவர் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட இருக்கின்ற இந்த ரயில் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அவர் உடனடியாக நான் அங்கே கோரிக்கை வைத்த நேரத்திலே உடனடியாக சாதகமாக நல்ல ஒரு பதிலை சொல்லி உடனடியாக நான் பரிந்துரை செய்கின்றேன். அந்த ரயில் காலையில 5 மணிக்கு சென்னையில எழும்பூர்ல இருந்து புறப்பட்டு இங்கே நமது ஊருக்கு 11:30 வந்து சேருகின்ற அந்த நேரத்தை எல்லாம் குறிப்பிட்டு இந்த அதே போல இங்க இருந்து மறுமாற்றமாக அங்க 2 மணிக்கு நாகர்கோவில புறப்பட்டு நமது கோவில்பட்டியை 4 மணிக்கு வந்து இங்கே 4 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு சென்னைக்கு சென்றடைகிறது. இந்த 2 நேரங்களையும் குறிப்பிட்டு நிச்சயமா நான் ரயில்வே போர்டுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று சொல்லி நான் இருக்கின்ற நேரத்திலே பரிந்துரை செய்தார். உடனடியாக அதற்கு இன்றைக்கு நல்ல தீர்வாக நேற்று தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நேற்றிலிருந்து முன்பதிவு செய்யலாம் என்ற நல்ல தகவல் வரப்பட்டது. இதற்காக இன்னைக்கு ரயில்வே தென்னக பொதுமேலாளர் RN சிங் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி மக்களும் இந்த அறிவிப்பு வந்தவுடன் மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த ரயில் வசதி
மிக வரவேற்பாக மக்களுக்கு வாய் செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்